ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சினிமா பயங்கரமாக மெருகேறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இனிமேல் படம் நடிக்க மாட்டாரு, தலைவர் 171 அவ்வளோதான், நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் கடைசியை இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே முற்றிலுமா கட்டுக்கதையாகவே மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்ததாக தலைவர் 172 படத்தோட அப்டேட்டும் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதை இயக்க போகிறது யாரு, எந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேட்டால் ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. ஸோ நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவர் பேரை கேட்டாலே இன்னைக்கு வரைக்குமே தமிழ் ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்ப்பரிச்சு அவரோட படத்தை பார்க்கணும், அவர் அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தியேட்டர்ஸ்ல போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தொடர்ந்து, அதாவது இப்ப இருக்கக்கூடிய யங் ஆக்டர்ஸ்க்கு டஃப் கொடுக்கும் விதமா, டஃப் எல்லாம் இல்லைங்க, கண்டிப்பா அதை விட மேலதான் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இளம் நடிகர்களோட பயங்கரமா போட்டி போட்டுட்டு மிகப்பெரிய ஒரு இடத்த அதாவது இளம் நடிகர்களே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அவங்க படங்கள் பண்ணாலும் கூட சூப்பர் ஸ்டார் அளவுக்கு வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தன்னோட 72 வயதிலேயே பயங்கரமா கோலிவுட் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப லாஸ்டா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜெயிலர் படம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த ஒரு வெற்றியின் காரணமா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களோட தரம் எங்கேயோ போயிருச்சு. ஏன்னா அதற்கு முந்தைய ஒரு சில படங்கள் அவருக்கு நினைச்ச அளவுக்கு கை கொடுக்கல. அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா அவர் அடுத்ததா மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாரு. அதற்கு முந்தைய வருடம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் விக்ரம் அப்படிங்கிற மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் அவர்களும் அதை விட பயங்கரமா ஒரு படத்தை கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ விஜய், அஜித் அப்படிங்கிற ரேஞ்சில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் அவர்களும் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாரு. அந்த டைம்ல தான் நம்ம நெல்சன் அவர்கள் கை கொடுத்து மிகப்பெரிய அளவுல ஜெயிலர் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம 2023 650 கோடி வசூல் செஞ்ச தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருந்தது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்ததா டிஜே ஞானவேல் அவர்களோட இப்ப வேட்டையன் படத்துல ரொம்ப மும்மரமா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதோட ஷூட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் முக்கால்வாசி. அந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அடுத்ததா ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல பயங்கரமா ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அடுத்த கட்ட பணிகள்ல ஒரு பக்கம் டீம் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவ்வளவுதான்ப்பா, இவருக்கு கொஞ்சம் அதாவது உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வயசு வேற ஆகுதில்லை, இனிமேல் படம் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் மொத்தமா பிரேக் பண்ணி இப்ப சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தலைவர் 172 படத்தோட அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதற்கான அறிவிப்பும் இப்போ ரகசியமா போயிட்டு இருக்கு அப்படின்னே பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த தலைவர் 172 காம்போ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தலைவர் 171 பாத்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் தரமா எடுக்கிறதுக்காக பக்காவா பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் லோகேஷோட இந்த தலைவர் 171 படத்துல கை கோர்த்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பெசநகர் ஏரியால அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் போட்டு கொடுத்து அங்க அதற்கான பணிகள்லாம் ரொம்ப மும்மரமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வர மே மாதத்துல கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு தலைவர் 171 படத்தோட ஷூட்டிங் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. அந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ தலைவர் 171க்கான பணிகள்ல லொகேஷன் டீம் பயங்கரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. அடுத்ததா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா தலைவர் 172 இதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சன் பிக்சர்ஸ் தான் ரூல் பண்ண போறாங்களாமா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த தலைவர் 172ல 1000 கோடி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமான ஒரு ஸ்கிரிப்டை தான் டைரக்டரும் ரெடி பண்ணியிருக்காராமா. அது யாரு டைரக்டர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது வேற யாரும் இல்லை, நம்ம மறுபடியும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு காம்போ நம்ம நெல்சன் அவர்கள் தான். ஸோ ஜெயிலர் படத்துல எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் எதிர்பாராத ஒரு வெற்றியை கொடுத்தாரோ அதே மாதிரி அதை விட இன்னும் டபுள் மடங்கா பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் இந்த படத்துல அதாவது தலைவர் 172ல கொடுக்க போறாராமா. அது வேற எதுவும் இல்லை, ஜெயிலரோட பார்ட் 2 கூட இருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டு இருக்குங்க. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் இந்த ப்ரொடக்ஷனும் பண்றாங்க. அப்படி இருக்கும்
இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு பலரோட கொஷினாவும் இந்த இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஏன்னா இதுக்கு ஜெயிலர் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து பொருந்தி வந்தது, அதனால பக்காவா மேட்ச் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு வந்து என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதற்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெல்சன் அவர்கள் வந்து ஒரு பக்கம் ரஜினி மற்றும் சன் பிக்சர்ஸ் அவர்கள்ட்ட வந்து ஒரு டைட்டில் வந்து அவர் யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணி போய் சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதை வந்து அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்ல சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கூடிய சீக்கிரம் சொல்ல போறாங்க. ஆனா அது என்ன டைட்டில் சொன்னாரு அப்படிங்கறதான அது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜெயிலர் படத்துல அதாவது ஒரு ஒரு லைனே வந்திருக்கும், அந்த ஹுக்கும் சாங் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சாங் வந்து பட்டி துட்டி எல்லாம் பரவி வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா அந்த சாங்ல வந்த அந்த ஹுக்கும் அப்படிங்கிற அந்த வேர்டை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து டைட்டிலா வச்சிருக்கிறதா அறிவிப்பு வெளியே இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நெல்சன் அவர்கள் இந்த டைட்டில வந்து ரஜினி மற்றும் சன் பிக்சர்ஸ் சொல்லி பெர்மிஷனுக்கு வந்து கொடுத்திருக்காராமா. அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். நம்ம நெல்சன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சம்பவத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காருங்க. இந்த தலைவர் 172 காம்போ எந்த அளவுக்கு நீங்க ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.